இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் என்பது இரவு முழுவதும் நீடித்தது. குறிப்பாக காஷ்மீர் பகுதியில் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறிய நிலையில் பாகிஸ்தானை தாக்குதல்களை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. குறிப்பாக வான்வழி தாக்குதல்களை முறியடித்திருக்கிறது. பாகிஸ்தானின் பல்வேறு ட்ரோன்களை இந்தியா வெற்றிகரமாக தாக்கி அழித்திருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. 3 ஏவுகணைகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்காக பல்வேறு வான் பாதுகாப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது பாகிஸ்தானின் சில இடங்களிலும் இந்தியா தற்போது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது உமர் அப்துல்லா ஜம்மு விரைகிறார். அங்கு நடைபெற்ற தாக்குதலை உறுதி செய்த அவர் தற்போது அங்கிருக்கும் சூழலை மேற்பார்வையிடுவதற்காக அங்கு செல்வதாக கூறியிருக்கிறார். பதற்ற நிலை நீடிக்கும் ஒரு சூழலில் அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கிறது. தாக்குதல் நடைபெறும் என்று கணிக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலான நிலையில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த பதற்ற நிலை என்பது ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம் தாக்குதலில் தொடங்கியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மே 7ஆம் தேதி இந்தியா துல்லியமான தாக்குதலை பாகிஸ்தானில் நடத்தியது. அதனைத் தொடர்ந்துதான் இந்த பதற்றம் அதிகரித்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. தற்போது கர்னல் பிரின்ஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். திரு பிரின்ஸ், இரவு முழுவதுமாக இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஸ்வாம் ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியது. அதை நாம் வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறோம். இந்த பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? நம்ம சேனல்ல ஆயுதமோட விவரங்கள் கம்மியா சொன்னா அது பெட்டரா இருக்கும். ஸ்வாம் ட்ரோனோட ஜெனரலைஸ்ட் நான் சொல்றேன். ஸ்வாம் ட்ரோன் வந்து ஒரு மதர் ட்ரோன்னு ஒன்று இருக்கும். அந்த மதர் ட்ரோன் கண்ட்ரோல் பண்றது, அதை சுத்தி மற்ற ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம மதர் ட்ரோன் ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம டவுன் பண்ணிட்டா எல்லா ஸ்வாம் ட்ரோனும் கீழே வரும். இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்வாம் ட்ரோனும் அடிக்க வேண்டிய நிலைமை வந்து அது நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் ஸ்வாம் ட்ரோனோட கான்செப்ட். ஸ்வாம்னா என்னன்னா எல்லாம் இந்த பூச்சிங்கெல்லாம் வந்து ஒன்னா வர மாதிரி இதுல மேல, அதே மாதிரி எல்லா ட்ரோன்ஸும் ஒன்னா வருது. நீங்க இந்த ப்ரோக்ராம்ஸ் கல்யாணத்துல இந்த ப்ரோக்ராம் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ட்ரோன்ஸ் எல்லாம் மேல பறந்து ஒரு டிசைன் பண்ணும். இல்ல பெரிய ஃபங்க்ஷன்ஸ்ல அது ஆகும். நம்மளோட ஜனவரியில நம்ம பீட்டிங் ஆஃப் த ரிட்ரீட்லயும் ஸ்வாம் ட்ரோன்ஸ் எல்லாம் நம்ம வச்சோம். அதனால இந்தியா வந்து இந்தியன் டிஃபென்ஸ் ஸ்வாம் ட்ரோன்ஸ்ல வந்துட்டு நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது வந்து கவுண்டரிங் ஆஃப் ஸ்வாம் ட்ரோன்ஸ் அது நம்ம பண்றது. அப்போ வந்து அந்த மதர் ட்ரோன் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வீழ்த்திட்டா எல்லா ஸ்வாம் ட்ரோன்ஸும் கீழே வரும். இதுதான் ஸ்வாம் ட்ரோன்ஸ் பத்தி சொல்றது. ஸ்வாம் ட்ரோன்ஸ் ஒருங்கிணைந்து செயல்படும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிரின்ஸ், நீங்க இணைப்பிலே காத்திருங்க. தற்போது இந்திய ராணுவம் எவ்வாறாக இந்த வான் தாக்குதலை முறியடித்தது என்பது தொடர்பான புதிய காணொலியை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இந்த காணொலியில் என்ன இடம்பெற்றது? நேற்று இரவு தொடங்கி இன்று காலை வரை குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கிற மேற்கு எல்லை பகுதி மற்றும் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்வார்கள் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அங்கு தொடர்ந்து இந்த போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தானானது அத்துமீறலில் ஈடுபட்டு வந்திருக்கிறது. அதே போல ட்ரோன்களையும் அனுப்பி தாக்குதலில் ஈடுபட்டது. அந்த ட்ரோன்கள் மற்றும் இந்த போர் ஒப்பந்த விதிமீறல்களை தற்போது இந்திய ராணுவமானது முறியடித்திருக்கிறது. தற்போது இந்திய ராணுவம் ஒரு காணொலியையும் தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதில் அது ஒரு பதுங்குழி போன்ற ஒரு இடத்தின் மீது குண்டு வீசி தகர்க்கக்கூடிய ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இந்த பதுங்குக்குழி அல்லது இந்த கட்டிடத்தில் இருந்துதான் இந்திய எல்லைகள் மீது பாகிஸ்தான் ராணுவமானது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதை கண்டுபிடித்து தற்போது அந்த நிலையின் மீது ஒரு குண்டை வீசி அதை தகர்க்கக்கூடிய அந்த காணொலியை தற்போது இந்திய ராணுவமானது வெளியிட்டிருக்கிறது. அதே போல இது போன்ற எந்த ஒரு அத்துமீறல் ஈடுபட்டாலும் அதற்கு உரிய தக்க பதிலடி வழங்கப்படும் என்றும் தற்போது இந்திய ராணுவம் எச்சரித்திருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன். தொடர்ந்து நாம் கர்னல் பிரின்ஸிடம் பேசலாம். பிரின்ஸ், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தாக்குதலை நாம தொடங்க மாட்டோம் அப்படின்ற கொள்கையில உறுதியாக தான் இருந்து வந்திருக்கும். பதிலடிகளாக தான் நம்மளுடைய தாக்குதல்கள் இருந்திருக்கு. தற்போது மே 7ஆம் தேதி நடைபெற்ற அந்த துல்லிய தாக்குதலும் அங்கு இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளோட முகாம்கள் அங்கு மட்டும்தான் நடத்தப்பட்டது. இதை இன்னும் எஸ்கலேட் பண்ற வகையில் இந்த தாக்குதல் இல்லை என்பது அன்றைய அறிக்கையிலேயே இந்தியா குறிப்பிட்டிருந்தது. ஆனாலும் இந்த
பதற்ற நிலை என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதை எப்படி பார்க்கலாம்? பதட்ட நிலைன்னு நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம வந்து எஸ்கலேட் நம்ம மைண்ட்ஸ்ல அதை நம்ம பண்ண வேண்டாம். நம்ம ஒரு தாக்குதல் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் தாக்குதல் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா அவங்க டெரிட்டரியில நம்ம போய் அவங்களோட டெரரிஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை நம்ம வந்து வீழ்த்தி இருக்கிறோம். ஆனா நம்மளை பொறுத்தவரை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்க பெஹல்காம் தாக்குதல் பண்ணவங்கள நாங்க வீழ்த்துறோம்ட்டு. இட் இஸ் அ கான்செப்டுவலைஸ் திங்ஸ். அவங்க வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் தாக்குதல் பண்ணீங்கன்னு அவங்க சொல்றதுனால அவங்க கவுண்டர் தாக்குதல் நேற்று வரைக்கும் அவங்களோட கவுண்டர் தாக்குதல்னு சொல்லலாம். அதனால மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸ்ல நம்மள அடிக்க மாட்டோம்னு சொன்னோம். ஆனா நேற்று அவங்களோட HQ-9 டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம வீழ்த்தினது அவங்களோட ஏரியால போய் நம்ம தட் இஸ் மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ல இருக்கிறதுல தான் நம்ம அடிச்சிருக்கோம். ஒரு எக்யூப்மெண்ட் அடிச்சாலும் மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன் அடிச்ச மாதிரி ஆகும். கராச்சியில இருந்து நம்ம நேவி மூலமா நம்ம பொம்பார்டிங் பண்ணியிருக்கோம். அதனால இது ஒரு தாக்குதலுக்கு ஒரு பதிலடியா இந்த நாடா இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் இருந்தாலும் சரி கொடுக்கறது சகஜம்தான். லோக்கலைஸ் இது வரைக்கும் நம்ம அட்டாக்ஸும் இந்த ஆபரேஷன்ஸை நம்ம லோக்கலைஸ் பண்ணிட்டா அது நம்மளோட சக்சஸ்ஃபுல். அது அந்த ஆங்கிள் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ கராச்சியில நம்ம ஒரு ஷிப் இருக்கிறதா நம்ம காமிச்சிட்டோம். நம்ம INS விக்ராந்த் அங்க இருக்கிறதுனால நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ மற்ற கப்பலும் அதோட சப்போர்ட்ல அங்க இருக்கும். இதுல என்ன ஒரு மெயின்னா இந்த சி ரூட்டை வந்து நம்ம வந்து துண்டிச்சிடுறோம். அப்படின்றப்போ கொஞ்ச நாள்ல மர்ச்சன்ட் ஷிப்ஸையும் நம்ம அவங்க பாகிஸ்தான் போறதை நம்ம நிறுத்திடுவோம். அப்படின்றப்போ நம்ம ஜஸ்ட் பாகிஸ்தான் லோக்கலைஸ் பண்ணிட்டோம்னா மேக்சிமம் ராஜஸ்தான் இல்லைன்னா பஞ்சாப், ஜம்மு ஏரியாலேயே நம்ம வந்து பூரா எவ்வளவு நாள் இந்த வார் ஆனாலும் அதை நம்ம லோக்கலைஸ் பண்ண சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். ஏன்னா அங்கிருந்து அவங்க ஏவுகணை எடுத்து தான் நம்ம சென்டர் ஆஃப் இந்தியாவுக்கு வர முடியும். அதை நம்ம வந்து வீழ்த்திடலாம். டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது நம்ம கிட்ட, S-400 மாதிரி சிஸ்டம்ஸ் இருக்குது. அதனால S-400 3 வந்து நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம் பூரா அந்த பார்டர் கவர் பண்ண. அதனால we are very successful till now in localizing the escalations. அதனால ரொம்ப பீதி அடைய வேண்டாம். நம்ம எக்யூப்மெண்ட் ப்ரொஃபைல்ஸும் நம்ம ஜாஸ்தி நியூஸ் சேனல்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இங்க நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோமோ இங்க லைக் அது வந்து அவங்க டிவி சேனல், நம்ம டிவி சேனல்ஸ்ல பாப்புலர் இருக்கனால அவங்க அதை பார்த்து இங்க இருக்க என்ன சிச்சுவேஷன், மக்கள் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க, மக்கள் பீதி அடைச்சா கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து நீங்க இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம வந்து சேனல்ஸ் மூலமா காமிக்காம அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம வந்து கான்ஃபிடென்டா இருக்கிறோம். இந்தியன் ஆர்மி மேல, இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் மேல நம்ம கான்ஃபிடென்ஸா இருக்கோம், லீடர்ஷிப் மேல கான்ஃபிடென்ஸா இருக்கோன்ற ஒரு மெசேஜ் போனா அப்பதான் இது அவங்கள வந்து நம்ம வீழ்த்த முடியும். இது வந்து சைஆப்ஸ் சொல்லுவோம், சைக்காலஜிக்கல் ஆபரேஷன்ஸ், ரீடிங் த மைண்ட் ஆஃப் த பீப்புள். ஸோ இட் இஸ் மைண்ட் அண்ட் நம்மளோட பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ், இது கோஆர்டினேஷன், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு தேசமா நம்ம காமிக்கணும். பிகாஸ் இட்ஸ் அன் ஒன் நேஷன் அப்ரோச். அதனால வெறும் டிஃபென்ஸ் போறதோ லீடர்ஷிப்போ இல்லை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இல்லாம ஒன் நேஷன் அப்ரோச் காமிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நம்மளோட மீடியா சேனல்ஸோட ரெஸ்பான்சிபிள் டெலிகாஸ்டும் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒன் நேஷன் அப்ரோச் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறீங்க. இதை சொல்லும்போது இப்போ அமெரிக்கா ரியாக்ட் பண்ற விதமும் இதுல ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. காரணம், அமெரிக்கா இதுல நாங்க நேரடியா எந்த வகையிலும் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா தலையிட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறதா, அல்லது இந்தியா வேறு நாடுகள் இதில் தலையிட வேண்டாம் நாங்களே பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு நிலையை இது வெளிப்படுத்துதா? ஏன்னா 1971 நாம வேற ஒருத்தவங்க பேச்சுவார்த்தையில ஈடுபடாம இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடியாக தான் அந்த சிம்லா ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. அதனால இந்த கேள்வி கேட்க இல்ல, முன்னால ஈவன் ட்ரம்போ எல்லாமே நாங்க மீடியேஷன் பண்றோம்னு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மீடியேஷன்ற வார்த்தையை எடுக்கிறதுக்கே பயப்படுறாங்க. ரெண்டாவது எண்ட் த வார்ன்னு தான் சொல்றாங்க. அப்புறமேல் நம்ம கிட்ட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, வி சப்போர்ட் தி டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், அதுவும் சொல்றாங்க. இது ஒரு பெரிய விஷயம். அப்படின்னா நம்ம எடுத்த ஸ்டெப்பு கரெக்டான ஸ்டெப்பு. டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டவுன் பண்றதுல நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் நம்ம எடுக்கணும். பாகிஸ்தான் அடிக்காதீங்க, பாகிஸ்தான் சிவிலியன்ஸ் அடிக்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒன்றும் சொல்லல. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹியூஜ் சக்சஸ் டிப்ளமேட்டிக்கலி அப்படின்ட்டு நான் இது இன்னைக்கு மார்னிங் ஸ்டேட்மெண்ட்.
அது இல்லாம நம்ம வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ரொம்ப எஸ்கலேட் பண்ண மாட்டோம்ன்ற வார்த்தையை அடிக்கடி நம்ம டிப்ளமேட்டிக் நம்ம சொல்றதுனால அது வந்து அண்ட் நம்ம ரிலேஷன்ஸ் வித் எனி ஃபாரின் கண்ட்ரி, யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், அது கூட ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அதனால இந்த ப்ரிப்பரேஷன் ஆர் மென்டல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் வார் ஆர் த ஹோல் நேஷன் ஆர் ஒன் நேஷன் அப்ரோச் ஆஃப் வார் நான் 2-3 வருஷத்துக்கு முன்னால தொடங்கியிருக்கேன்னு சொல்லலாம். நம்ம ஏன்னா டிப்ளமேட்டிக் ஐசோலேஷன் ஆஃப் பாகிஸ்தான் அண்ட் டிப்ளமேட்டிக் ரீச் அவுட் ஆஃப் இந்தியா, அங்கிருந்து இது தொடங்கி அதோட சக்சஸ் தான் நாம இன்னைக்கு ரீச் பண்றோம். ஏன்னா வார் முடியறதுக்கு மெயின் இன்னைக்கு வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் இது முடிக்கிறதோ இது கண்டினியூ பண்றதோ நம்ம கையில இருக்கு. ஏன்னா நான் அந்த லோக்கலைஸ் சொல்லிட்டா அது 10 ட்ரோன் 50 ட்ரோன் வருதுன்னு சொல்றாங்க. 50 ட்ரோன் வருது பெரிய விஷயம், சகஜம்தான். கொஞ்ச நாள்ல அந்த ட்ரோன் வந்து ஒவ்வொரு ட்ரோன் வந்து அடிக்கும் போது அந்த ட்ரோனோட குவான்டிட்டி எதுவும் கம்மியாகும். அதே பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வருது. பாகிஸ்தானோட ஜனங்க வந்து இந்தியன் ராணுவத்தோட அட்டாக் வந்து பயப்படுறாங்க, அவங்களோட லீடர்ஷிப்பை இது பண்றாங்க. அது ரூமராக கூட இருக்கலாம், ஆனா அந்த ரூமர் வரதே ஒரு பெரிய விஷயம். ஆசிஃப் முனீர் பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் ஒரு சேஃப் இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வரும்போது அவங்களோட மீடியால இருந்து அங்கிருந்து வர இந்த நம்ம ஷார்ட்ஸ் அது மாதிரி இதெல்லாம் வருது. இன்னொன்னு வருது, ஒருத்தர் கோட் சூட் போட்டுட்டு நான் போருக்கு போறேன்ட்டு அப்படியே போறாரு. அதுக்கு அப்படியே ஃபேக் வீடியோ கிளியரா தெரியுது. யாரும் கோட் சூட் போட்டு சண்டைக்கு போவாங்களா 2 துப்பாக்கி கையில் எடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் எல்லாம் வரும்போது அங்க இருக்க மக்கள் கிளியரா பீதி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா சைஸ், அவங்களோட சைஸும் நம்மளோட சைஸ் ஒண்ணு. ரெண்டாவது அவங்களோட எக்கனாமிக் சிச்சுவேஷன் நம்மளோட எக்கனாமிக் சிச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் தெரியும். அங்க என்ன ஒரு இதுக்கு விலை இருக்கு, இங்க எவ்வளவு விலை இருக்கு தெரியும். தண்ணியும் நிறுத்திட்டோம், அதனால ரொம்ப நல்லா நம்ம சோக் பண்ணிருக்கோம். அப்போ இனிமேல நம்ம போதும் பரிதாபமா நம்ம விட்டாதான் உண்டு. ரெண்டாவது இதற்கும் ஆச்சரியப்படுத்திக்கல, வார் நின்னோன்னா நம்மளே அவங்களுக்கு ஏடு அனுப்புறதுக்கும் நம்மள ஆச்சரியப்படுத்திக்கல அவங்கள மக்களுக்கு. ஏன்னா இந்தியா அந்த மாதிரி ஒரு கருணை மிகுந்த ஒரு நாடா இருக்கும். அதனால நான் அது பண்ணுவாங்கன்னு சொல்ல, நான் அப்படியே கொஞ்சம் விஷுவல் திங்கிங் ஃபியூச்சருக்கு அப்படி பண்றேன். அதனால என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம வார் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால we are sensible people, we have sensible leaders, and the leaders என்ன சொன்னாலும் ஆர்மி இருந்ததுனால நான் சொல்றேன், we will not அந்த இன்ஸ்டலேஷன்ஸ் அதெல்லாம் தான் அவங்களோட வார் ஃபைட்டிங் மிஷினரியை தான் நம்ம உடைக்க பார்ப்போம் இல்லையா, பீப்புளை நம்ம வந்து தீங்கு இழிக்கணும்னு நம்ம பார்க்க மாட்டோம். இன்டர்னலா இங்க இருக்கிறதுனால நான் சொல்றேன். அதனால situation is well under control. We have to just keep supporting and observing the armed forces. எல்ஓசி இந்த எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதிகளில் தற்போதைய சூழல் எப்படி இருக்கும்? நீங்கள் குறிப்பிட்டீங்க மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பதற்றம் ஏற்படுத்தாத வகையில் எல்லாம் அமைந்திருக்கும்னு. இது வரைக்கும் நாம் வெற்றிகரமாக எல்லா தாக்குதலையும் முறியடித்திருக்கோம். அப்போ அந்த இடங்களில் தற்போதைய சூழல் என்பது எப்படி இருக்கும்? அது கண்டிப்பாகவே டென்ஸ்டாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எந்த நேரத்தில் எது ஆகுமோ அப்படின்ற ஒரு அன்ஸ்டடி லைஃப் அங்கே இருக்க மக்களுக்கு இருக்கும். இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட அட்டாக்ஸ் எல்லாம் வெறும் இன்ஸ்டலேஷன்ஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க வந்து இன்னும் மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ்க்கு நம்ம வர்றது வரைக்கும் சிவிலியன் டார்கெட்ஸ் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பியர் சைக்கோசிஸ் கிரியேட் பண்றதுக்கு. அதை தான் நான் சொல்றது, நம்ம சேனல் மூலமா அதை நம்ம முறியடிக்கணும். இந்த இங்க பாம்பு விழுந்ததும் நம்ம பாம்பு விழுந்து வீடு உடையறதோ இல்ல சிவிலியன் அழுகிறதோ நம்ம ஜாஸ்தி காமிச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு மனோபல், அவங்களோட மொரால் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்ம அது காமிக்காம, இது ஒரு சகஜம் தான், போருன்னா எங்க வீடெல்லாம் போற சகஜம் தான், அது நம்ம கவர்மெண்ட் பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம இங்கிருந்து அமிச்சோம்னா அது நல்லா இருக்கும். அது அப்படிதான் இருக்க போகுது. போர்ல வந்துட்டு எதா வீடு டிஸ்ட்ராயில ஆனா அது நம்ம இருக்க எக்கனாமிக்கு அவங்கள அந்த பீப்புளை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வாழ்வாதாரம், எம்ப்ளாய்மெண்ட் அதெல்லாம் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இது அடிப்பட்டதுனால அவங்க ஃபேமிலிக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஆகும். ஏன்னா அவ்வளவு பெரிய கொலாட்டரல் ஆனது இல்லை. என்ன அப்படி சொன்னாலும் பார்டர் ஏரியாஸ்ல அந்த டென்ஷன் நீடித்து தான் இருக்கும். நிறைய பேர் அந்த பார்டர் ஏரியால இருந்து காலி பண்ணி உள்ள இன்லேண்டுக்கு வருவாங்க. சில சமயம் நம்ம ஃப்ளட் ரிலீஃப்லயோ எர்த்குவேக்லயோ நம்ம கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு நிலைமையும் இருக்கலாம்.
அது நம்மளுக்கு இல்லை, நான் பார்டர் ஏரியாவுக்கு மட்டும் சொல்றேன். அதனால அதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு ஆஸ் ஹோல் ஆஃப் த நேஷன் அப்ரோச் சொல்லும்போது நம்ம வந்து நிதி உதவி பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். இது வரைக்கும் அந்த நிலைமை வரல. இதெல்லாம் நம்ம மென்டலா வார்ன்றது ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது, எப்படி ஓரளவுக்கு கணிக்கிறது. ப்ரெடிக்ட்னா கரெக்டா சொல்ல முடியாது, அது கணிக்கிறது தான் நம்மளோட இன்டெலிஜென்ஸ். நம்ம இந்த நேரத்துல நீங்களும் நானும் வந்து என்ன பண்ணணுமோ அது நம்ம யோசிக்கும் போது அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் நான் சொல்றேன். அதே போல சர்வதேச அளவுல பார்க்கும்போது பயங்கரவாதத்தை முற்றிலுமா ஒழிக்கணும், இதுல அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படணும்ன்ற குரலை தொடர்ச்சியா இந்தியா கொடுத்து வருது. இதை நோக்கின பயணத்துல தற்போதைய சூழலை எப்படி பொருத்தி பார்க்கலாம்? இது இந்தியா மட்டும் கொடுக்கலங்க. நேத்து வந்து யுஎஸ் சொல்லியிருக்கு. இந்த நேரத்துல எதுக்கு இமீடியட்டா ஒரு அட்டாக்கும் யுஎஸ் கிட்டயோ யூரோப்பியன் யூனியன்ல ஆகல. ஆனா அவங்க எல்லாம் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க? நம்மளுக்கு சப்போர்ட்டா தான் கொடுக்குறாங்க. யாருமே ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, எந்த அதிபரும் நீங்க வந்து போருக்கு போயிருக்கீங்க ரொம்ப நல்ல காரியம்னு சொல்லவே முடியாது. ஆனா நீ எந்த நிபந்தனையில நீங்க போருக்கு போயிருக்கிறீங்க அதை வந்து அதனால அது அக்செப்டபிள் தான் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறது தான் எக்ஸ்ட்ரீமிசமும். தீவிரவாதத்தை நம்ம ஒழிக்கணும், தீவிரவாதத்தை எல்லாரும் ஒழிக்கணும் அப்படின்றத. எல்லாரும் ஒழிக்கணும்ன்ற என்ன அர்த்தம்? நீங்க தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு நேசம் இப்ப பாடுபடுது இல்ல கஷ்டப்படுது போருக்கு போயிருக்குன்னா அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றதுல தப்பே இல்லைன்ற ஒரு இண்டிகேஷன் தான். அதனால இதோ இப்படியும் கூட நம்ம பாத்துக்கலாம். அது ஒரு பெரிய ஹியூஜ் ஸ்டேட்மெண்ட். தீவிரவாதத்தை ஒழிக்கணும்ட்டு நேத்து சொன்னது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். அது ரொம்ப ரொம்ப நம்ம வரவேற்கணும். நம்ம டிப்ளமேட்டிக் விக்டரி, ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட விக்டரின்ட்டு நம்ம அதை சொல்லலாம். இப்போ உலக நாடுகள் எல்லாமே அமைதியை விரும்பும் வகையில தான் அறிக்கைகளை கொடுத்திருக்காங்க. அப்போ இந்தியா பாகிஸ்தானோட இந்த சூழலை நிறுத்திடாம உக்ரைன் ரஷ்யா போர், அதே போல இஸ்ரேல் காசா, இந்த விவகாரங்களோடையும் இந்த நிலையை ஒப்பிட்டு பார்க்கலாமா? தொடர்ச்சியாக இந்த மாதிரியான போர் சூழல்களை உலக நாடுகள் விரும்பல அப்படின்ற வகையில பார்க்கலாமா? கண்டிப்பா, ரொம்ப நல்ல கேள்வி. இதுவும் இல்லாம சைனா தாய்வானையும் நம்ம சேர்த்து அதையும் பார்க்கணும். அண்ட் ஓவர் வார் இஸ் எ லெசன். இப்போ நம்ம இந்த வெப்பன்ஸ் ஃபயர் பண்ணியிருக்கோம், வெப்பனோட பர்ஃபார்மன்ஸ்ல இட்ஸ் எ ஹியூஜ் லெசன் ஃபார் அவர் கண்ட்ரி. அண்ட் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் இந்த வார் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு நோ ஸ்டேட்டஸ் கோ. நம்மளோட நிலைமையில எப்படி இருக்கு, நம்ம பாட்டுக்கு சும்மா வாயில சொல்றோமா, நம்மளோட டாக்டிக்ஸ் எப்படி இருக்குன்ற ஒரு கொஞ்ச நாள் நீடிச்சாலும் அது ஒரு பெரிய பெரிய லெசனா இருக்கும். அது நம்மளுக்கு இது ஒரு பெரிய வல்லரசு நாடாகிறதுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ உலகத்தோட நாகரிக், அதாவது நார்மல் சிட்டிசனை பார்க்க வரைக்கும் காலை எந்திரிச்சு என்னப்பா எல்லா இடத்துலயும் போரா இருக்கு, நம்ம காசுலாம் இன்வெஸ்ட் பண்றோமே அது என்ன ஆகும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கதான் செய்யும். ஆனா ரஷ்யா யுக்ரைன் எதிர்க்கு போருக்கு போயிருக்கு. ஒரு ஏரியா ஆக்குபேஷன், இது என்னோடதா உன்னோடதா, அப்புறம் நேட்டோ ஆங்கிள். இஸ்ரேல் காசா எதுக்கு போருக்கு போயிருக்கு, இதே டெரரிசம். நம்ம எதுக்கு போருக்கு போயிருக்கோம், இதே டெரரிசம். அதனால இஸ்ரேலோ அங்க இருக்க இந்த டெரரிசமோட விக்டிமான கண்ட்ரியோ நம்மளோ இதை பத்தி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா அப்படின்னு பார்த்தா டெரரிசம் ஏன் நம்ம ஜெர்மனில தான் போயிருக்கு, பிரான்ஸ்ல இருந்தா டெரரிசம் ஆயிருக்கு. நாளைக்கு நம்மளோட மவுண்டனஸ் ஏரியால நம்மளோட டூரிஸ்ட் ஸ்பாட்ல யாரா இப்படி வந்து அடிச்சா என்ன ஆகும், அதை பத்தி அவங்க யோசிக்கும் போது அவங்க அப்போ தெரிவாங்க, அப்ப நம்மளும் இப்படிதான் பண்ணிருப்போமே அப்படின்ட்டு அவங்க யோசிப்பாங்க. அதனால ஒரு பக்கம் எல்லா வாரையும் கம்பேர் பண்ணாலும் அதோட நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம இது சைனா தாய்வான் வார், அதுல டெரரிசம் ஆங்கிள் இல்லை. அதுவும் யுக்ரைன் வாரம் ஓரளவு பட்டது சம்பந்தம் இருக்கலாம். நம்மளும் இந்த காசா வாரமும் ஓரளவுக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் அனலிட்டிக்கல் மைண்ட் ஒரு அனாலிசிஸ் பண்ற வேர்ல்டு சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி பார்ப்பாங்க. சீனா தற்போதைய சூழலை எப்படி பார்க்கும்? ஏன்னா சீனா இது தொடர்பாக கமெண்ட் பண்றப்போ அவங்க குறிப்பிட்டது இந்தியாவும் பாகிஸ்தானும் எல்லையை பகிரக்கூடிய நாடுகள், அதனால பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணுங்க, நாங்க கூட மத்தியஸ்தம் பண்ண தயாரா இருக்கோம், நீங்க மட்டும் கிடையாது சீனாவாகிய நாங்களும் எல்லையை பகிரக்கூடிய ஒரு நாடா தான் இருக்கோம், உங்களோட நெய்பர் கண்ட்ரியா இருக்கும், அதனால அமைதி முக்கியம் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை கொடுத்துருக்கு. இந்த கமெண்ட்டுடைய பின்னணி என்னவா இருக்கும்? எல்லாத்துக்கும் ஓப்பனா தெரியும், பாகிஸ்தானோட 80% வெப்பன் சைனா ஒரிஜின் தான். அப்புறம் பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ரெண்டாவது பாகிஸ்தானுக்குள்ளேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க.
அதனால பாகிஸ்தானோட குவாதார் போர்ட்டு எல்லாமே அவங்க எடுத்து அவங்க பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த போர்ன்றது அவங்களோட எக்கனாமியும் சீனாவோட பெர்ஃபார்மன்ஸும் சீனாவோட ஸ்டாண்டிங்கும் அஃபெக்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கும் சீனாவுக்கும் இப்போ அவ்வளோ தொடர்பு இல்லை. அந்த கல்வான் இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம துண்டிச்சிருக்கோம். ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளும் சீனாவும் டைரக்ட் வார், டெரரிஸ்ட் சம்பந்தம் இல்லாத ஒரு டைரக்ட் வாரும் போயிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சீனாவோ டர்க்கியோ ஓப்பனா கண்டம் பண்ணாம இந்தியா பண்ணது தப்புன்னு சொல்றதுக்கு அந்த தைரியமும் அவங்களுக்கு இல்ல. சீனா ஒரு பெரிய வல்லரசு நாடு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்றதுக்கு அவங்களுக்கு ஏன் அந்த தைரியம் வரல? ஏன் அவங்க சொல்றாங்க நீங்களே பார்த்து பேசி முடிவு பண்ணுங்க, நாங்களே ஹெல்ப் பண்ணுங்கன்னு? ஏன்னா எக்கனாமி, நம்மளோட எக்கானமி இப்போ எவ்வளவு பவர்ஃபுல் ஆயிருக்குன்னா இந்த டேரிஃப் வார் ஆனதுனால 234% சீனா எல்லா ஏற்றுமதி பண்ணி அவங்க இது வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆயிருக்காங்க ஆஸ்திரேலியா கூட எல்லாம். இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய அடி. அதனால அவங்களோட ப்ராடக்ட்ஸை இந்தியா கிட்ட அவங்க விற்கணும்ட்டு அவங்க ஆசைப்படுறாங்க, கேட்குறாங்க. நம்ம அது ஓப்பனா ஒன்றும் சொல்லலை. அதனால அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இந்தியா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வாங்காதோ அப்படின்ற ஒரு பயத்துலதான் இந்த மத்தியத்தரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அதனால இது நம்ம சீனாவோட ரியாக்ஷனை நீங்க கேள்வி இதுல கேட்கும் போது ரொம்ப கரெக்ட். சீனாவோட ரியாக்ஷனை நம்ம ரொம்ப க்ளோஸா பார்க்கணும். டர்க்கி அங்கிருந்து ஏற்கனவே வார் தொடங்குறதுக்கு முன்னால 2 பெரிய ஏர்கிராஃப்ட் அனுப்பிச்சு, ப்ராபப்ளி அந்த ஏர்கிராஃப்ட் வந்தது தான் தெரியும், உள்ள என்னன்னு தெரியாது. உள்ள என்னன்னு யூகிச்சா அவங்களோட பரக்தியார் ட்ரோன்ஸ் தான் வந்திருக்கும். அதனால இந்த 2 கண்ட்ரி எப்படி மூவ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறது ரொம்ப முக்கியம். யூஎஸ் அவங்களோட F-16 ஃபிளீட்டுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா? ஏன்னா அவங்க ஃபண்டு சாங்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஆனா இந்த நேரத்துல கொடுத்தா நம்ம நம்மளோட போருக்கு அந்த F-16 எதிராக யூஸ் பண்றதுனால நம்ம டைரக்டா யூஎஸ்க்கு சொல்ல நிலைமையில இருக்கிறோம். நம்ம அவங்கள ஃப்ரெண்டோ சொல்றோமோ இல்ல க்ளோஸ் அலை சொல்றோமோ இல்ல பார்ட்னர்ஸோ சொல்றோமோ, இந்த நேரத்துல அவங்க கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்கற தைரியம் இந்த காலத்துல இருக்கு. இதே 10 வருஷத்துக்கு முன்னால நம்மளுக்கு இருக்காது. ரஷ்யா இன்னைக்கு பாதி போரோட நம்ம அமெரிக்காவுக்கும் தெரியும். இன்னைக்கு இந்த S-400 வெப்பன்ஸ் ரஷ்யா கொடுத்ததுல தான். ரஷ்யா நம்மளுக்கு வித்துட்டு அது நம்மளோடதாயிரும். இன்னைக்கு அது ஆப்ரேட் பண்றது நம்மளோட போர்சஸ் தான். ஆனாலும் அந்த நேரத்துல இந்த S-400 3 இருக்கு. இன்ஃபேக்ட் அவங்க 6 கொடுக்க வேண்டியது அந்த போர் ரஷ்யா உக்ரைன் போர்னால அவங்க ஃபுல்லா அனுப்பல. ஸோ ப்ராபப்ளி இந்த நேரத்துல அவங்க யூஸ் பண்ணதையோ ஏதோ 2 அமிச்சு அவங்களோட நம்ம கேட்கலாம், நீங்க கொடுக்காதனால எனக்கு கஷ்டமா இருக்கு, கிவ் மீ மோர் அப்படின்ற நம்ம கேட்கலாம். அந்த நேரத்துல ரஷ்யா ஆல்மோஸ்ட் வார் தொடங்குறதுக்கு முன்னாலேயோ ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட்டோ இஸ்ரேலோட ஸ்டேட்மெண்ட்டோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்தியன் சப்போர்ட்டிவ் ஸ்டேட்மெண்டா இருக்கும். அதனால அவங்க நம்மளுக்கு அவங்களோட போர்ல அவங்களோட ஆயுத சப்போர்ட் வேண்டாம். ஆனா நம்ம வாங்கின நம்ம பே பண்ணி காசு கொடுத்ததை அவங்க கொடுத்தாலே அது போதும். இதுதான் ஜெனரலா வல்லரசு நாடுகளோட ஸ்டாண்ட்ஸா இருக்கு. இணைப்பில் தெளிவான விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி திரு பிரின்ஸ்.